இனத்தை கொண்ட கோத்தபய ராஜபக்சே மகனை போய் நீ கட்டி பிடிக்க வேண்டிய அவசியம் என்ன? தமிழர்களின் தலைவனாக வேண்டிய ஆசைப்படக்கூடிய இந்த விஜய் திருவாளர் நமல் ராஜபக்சே அறிக்கை விடுறாங்க. அடுத்த நாள் நமல் ராஜபக்சே என்ன சொல்றான்? புதியதோர் அத்தியாயத்தின் துவக்கத்துக்கு எமது வாழ்த்துக்கள். புதியதோர் அத்தியாயம்னு அவர் எதை சொல்ல வர்றாருன்னா, ஐயா எஸ் ஏ சந்திரசேகரோட அப்பா இலங்கை பின்புலத்திலிருந்து வந்தவர், கண்டி நாயக்கர் சமூகத்தை சார்ந்தவர். அதனால பெரும்பான்மை தெலுங்கு மக்கள் விஜய்க்கு ஆதரவு அளிக்கிறாங்க. 1958 இருந்து என் மக்கள் மேல கொலைவெறியாட்டம் நடக்குது. திடீர்னு 300 பேர் வருவான், 600 பேர்த்த கொண்டுட்டு போயிடுவான். திடீர்னு 1000 பேர் வருவான், 3000 பேர்த்த கொண்டுட்டு போயிடுவான். 1958 இருந்து 2009 வரைக்கும் நாங்க பார்த்தது கண்ணு முன்னாடி படுகொலைகள் மட்டும்தான். திமுக அதிமுகவோ இல்லை இன்னைக்கு வந்திருக்க இந்த தவிட்டு தற்கொலை தாவேக்காவோ தகுதி கிடையாது. கண்டிப்பா அப்படி துரோகி இல்லை அப்படின்னு சொன்னா 41 பேர் செத்ததுக்கு அடுத்த நாள் ஆழ்ந்த இரங்கல்கள் தெரிவிச்சிருக்கணும் இல்லையா? அந்த இடத்துலயே மருத்துவமனையில் போய் சந்திச்சிருக்கணும் இல்லையா? நாம் தமிழர் கட்சியில இணைஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா 2009 ஈழத்தின் வழிகளை பார்த்தோம். தம்பி பாலச்சந்திரன் நாங்க படுகொலை செய்யப்பட்டப்போ நாங்க அப்போ மாணவர்கள் தான், கல்லூரி 2ஆம் ஆண்டு படித்து கொண்டு இருந்தேன். அப்போ அங்கே கொல்லப்பட்டப்போ நீலகிரி மாவட்டத்தில் முதல் போராட்டங்களை முன்னெடுத்தாங்க. அப்படியே தொடர் போராட்டங்கள் மேட்டுப்பாளையம், கோவை அப்படின்னு வந்தது. நாங்கள் எங்கள் தரப்புல தாராபுரம் பகுதியிலையும் அப்போ மாணவர்களாக போராடினோம். போராடினதுனால கல்லூரியிலிருந்து இடைநீக்கம் எல்லாம் செய்யப்பட்டோம். அதையும் தாண்டி இடைநீக்கம் செய்யாதீங்க, எங்களை நிரந்தரமாக நீக்கம் செஞ்சுருங்க, எங்கள் இனத்துக்காக போராடுறோம், அப்படி இருக்கும்போது இதுக்கு நாங்கள் எதுவும் செய்ய முடியாதுன்னு 2009 எல்லாம் உலக தமிழர்கள் ஒட்டுமொத்தமாக தமிழீழத்தையும் சரி இந்த தமிழினத்தையும் கைவிட்டது. அங்கே புலிக்கொடி அப்போ என் பாட்டனேந்திய புலிக்கொடி, என் தலைவனேந்திய புலிக்கொடி வீழ்ந்தது, புலிக்கொடி இறங்கியது. அடுத்த ஒரே ஆண்டுல புலிக்கொடி மீண்டும் ஏறுச்சு மேல ஒரு கம்பத்துல. மதுரை மே 18 இன எழுச்சி மாநாடு போட்டாரு அண்ணன் சீமானன்னா, மீண்டும் அந்த புலிக்கொடியை மேலே ஏற்றினாரு. நமக்கான ஒரு விடிவுகாலம் வந்துடும்ன்ற நம்பிக்கை அப்பதான் முதல்ல பிறந்தது. பின்னாட்கள்ல அண்ணனை தொடர்ந்து பின்தொடர்ந்தோம். ஒரு 4 வருடத்துக்கு அப்புறம் 2014-15 காலகட்டங்களில் உறுப்பினர் பதிவு செஞ்சோம். அதுக்கு அடுத்தடுத்த காலங்களில் ஜல்லிக்கட்டு போராட்டங்கள், நிறைய போராட்டங்கள் முன்னெடுத்தது. அதில் நாம் தமிழர் பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு. தமிழ்நாட்டிலே தாராபுரம் என்னோட சட்டமன்ற தொகுதியில் தான் தடை மீறி நாம் தமிழர் கட்சி ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நடத்தி முடித்தோம். அப்புறம் தொடர்ந்து அண்ணனோட கொள்கை பிடிப்புகளோட சேர்ந்து பயணிச்சுக்கிட்டே வந்தோம். 2வது விஷயம், தமிழ்நாட்டிலே எந்த கட்சியில இல்லாத பாசறைகள், மாணவர் பாசறை, மீனவர் பாசறை, மழலையர் பாசறை, அதுலேயும் குறிப்பா எங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு பாசறை நாம் தமிழர் கட்சியில இருந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, தாராபுரத்துல அமராவதி ஆறு ஓடிட்டு இருக்கு. 2வது ராஜவாய்க்கால்னு சொல்லிட்டு ஒரு வாய்க்கால். முதல்ல தாராபுரத்தோட பேர் பழைய காலங்கள்ல விராடபுரம்னு இருந்துச்சு. அது ஆண்ட மன்னன் விராடன். முதலேழு வள்ளல்கள்ல ஒரு வள்ளல் பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஆண்டிருக்காரு என் ஊரை. அடுத்து பார்த்தீங்கன்னா சோழர்கள் ஆண்டிருக்காங்க, ராசராசபுரம்ன்ற பேர்ல ஆண்டிருக்காங்க. அந்த ராசராசபுரம்னு ஆண்ட காலத்துல வடிவமைச்ச ஒரு வாய்க்கால் தான் ராஜ வாய்க்கால். கொடுமை என்னன்னா, அந்த வாய்க்கால்ல சில ஆண்டுகள் வெளியூர் போயிட்டு திரும்ப ஊருக்கு வந்தோடனே இந்த கோமாளி படத்துல கேட்பாங்க இல்லையா, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்னு, அந்த மாதிரி என் ஊர் வாய்க்கால் சாக்கடை ஓடிட்டு இருந்தது. என்னடா பண்ணியிருக்கானுங்கன்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல புகார் மனுக்கள் கொடுத்தோம், தொடர்ந்து முயற்சிகள் செஞ்சோம், எங்களால் எதுவும் செய்ய முடியல. இதுக்கு ஒரு வலுவான அரசியல் கட்டமைப்பின் பின்னால் இருந்து முயற்சி செய்வோம்னு சொல்லிட்டு நாம் தமிழர் பின்புலத்திலிருந்து நாங்கள் பதிவுகள் செஞ்சோம். என்ன அந்த வாய்க்காலை சரி செய்கிறாங்களோ இல்லையோ, அரசு தரப்புல பதில் கடிதங்கள் கொடுத்துட்றாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சூழல் சார்ந்த ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அமராவதி ஆறு அங்கே பிரிட்டிஷ்காரன் காலத்தில் கட்டின ஒரு பாலம் ஒன்று இருக்கு. 1915 அந்த பாலத்தை கட்டி முடிச்சது பார்த்தீங்கன்னா, அப்போ இருந்த கோவை மாவட்ட ஜில்லா தலைவரான ஏஆர் கூம்னிக்னு சொல்லிட்டு ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி. இந்த பாலம் ஒரு பழமையான அடையாளமாக கூட அடையாளப்படுத்தலாம். ஆனால் அந்த பாலத்தின் பகுதியில் பார்த்தீங்கன்னா, சொன்ன நம்ப மாட்டீங்க மக்களே, ஒரு 14 டன் குப்பைகள் தொடர்ந்து போடப்பட்டு வருது. இது எதுக்காக போடுறாங்க, யார் போடுறாங்கன்னு நாங்கள் பலமுறை தேடி 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 ஓடும்போது, தூய்மை பணியாளர் அந்த காக்கி உடையிலே அந்த பேட்டரி வண்டியில இப்படி குப்பைகளை தூக்கி, கோழி குடல்ல இருந்து மாம்ச கழிவுகளை தூக்கி போட்டுட்டு போறாங்க.
நாங்கள் நேரடியாக காணொலி பதிவு செஞ்சோம், அதுக்கான முயற்சிகள் செஞ்சோம். இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இது வரைக்கும் திராவிட கட்சிகளோ, இந்த ஆண்ட தேசிய கட்சிகளோ, மத்திய கட்சிகளோ, மாநில கட்சிகளோ ஒருத்தன் ஒரு கேள்வி கேட்கல. இதுக்கு புகார்கள் நாங்கள் கொடுக்குறோம், பதில் கிடைக்கல. இப்போ நாம் தமிழர் கட்சியில் சுற்றுச்சூழல் பாசறை பொறுப்பாளராக வந்து அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு பொறுப்போடு போய் கேள்வி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கும்போது குப்பைகள் கொற்ற வந்து அளவாவது குறையுது. இதில் கொடுமை என்னன்னா, குடிக்கிற தண்ணியில குப்பையை போடுவான், அதை முட்டாள் தான் போடுவான். அந்த முட்டாள்தனத்தை இந்த அதிகாரிகள் பண்றாங்க. இதையும் பொதுமக்கள் மூக்க மூடிட்டு கடந்து போறாங்க. எதுக்காக இவ்வளவு தூரம் வந்து போராடுறோம் நாம் தமிழர் தரப்புல இந்த சுற்றுச்சூழல் பாசறையை கையெழுத்துன்னா, பொட்டலூர் அணின்னு ஒரு கிராமம் தூத்துக்குடியில் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பொட்டலூர் அணி கிராமத்துல மீன் ஆலை கழிவுகளை வந்து கொண்டு வர்றாங்க. மீன் கழிவுகளை கொண்டு வந்து கழிவு மீன்களை வந்து எண்ணெய் உற்பத்தி செய்யறதுக்காக அந்த ஆலையில வச்சு அதை வந்து பதப்படுத்துறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கழிவுகளோட வாசத்தால நாற்றத்தால மக்கள் வந்து மூச்சு விட சிரமப்பட்டுட்டு 600 நாட்களை போராடிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூழல் நம்ம ஊருக்கு நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தொடர்ந்து நாங்கள் முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். நாம் தமிழர் தரப்புலையும் சுற்றுச்சூழல் பாசறை தரப்புலையும் மாணவர் பாசறை எல்லாமே ஒருங்கிணைஞ்சு புகார்களை கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்து சில நாட்களில் வந்து அதுக்கு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் வந்து முன்னெடுக்க போகிறோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, உலக நாடுகளில் தடை செய்யப்பட்ட ஒரு மரத்தை நட்டிருக்காங்க. அது கோனோ கார்பஸ், கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது வந்து ஒரு 30க்கு மேற்பட்ட நாடுகளில் தடை செய்யப்பட்ட மரங்கள். இந்த மரங்களை திருப்பூரில் வந்து அரசு தொழிற்கல்வி மையம் ITI அங்கே ஆரம்பித்து திருப்பூர் மாவட்டத்தோட திருப்பூர் நகரத்தோட எல்லை வரைக்கும் இந்த கோனோ கார்பஸ் மரங்களை சாலை நிருபரமும் நட்டிருக்காங்க. இந்த மரம் என்ன செய்யுதுன்னா, நிலத்தடி நீரில் ஒரு 200 லிட்டர் குடிச்சிருமா, காற்றுல உள்ள ஈரப்பதத்தையும் கணிசமாக உறிஞ்சிருமா. வாகனங்கள் வேகமாக கடந்து போகும்போது அதோட மகரந்தங்கள் வந்து 15 கிலோமீட்டர் வேகத்தில் டிராவல் பண்ணுமா. இப்படி பயணித்து சுவாசிக்கிறவங்களோட சுவாச குழாய்களுக்குள்ளே போய் சுவாச கோளாறுகளை ஏற்படுத்துமா. இது நான் சொல்லலை, அரசு அந்த மரங்களை வெட்டுறதுக்கு கொடுக்கப்பட்ட தடை உத்தரவில் இருக்குது. இது இல்லாமல் உலக நாடுகளில் வந்து இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனா அதிலிருந்து கொடுக்கப்பட்ட தரவுகளை எடுத்து படித்து பார்க்கும்போது இப்படி ஒரு ஆபத்தான மரங்களை நட்டிருக்காங்க. அப்போ இந்த மரங்களை முறையை அப்புறப்படுத்தி இது மண் சார்ந்த மரங்களை கொண்டு வந்து சேர்க்கணும்னா கூட அதுக்கு ஒரு பின்புலம் வேணும் அப்படின்னு சொன்னால் திமுக அதிமுகவோ இல்லை இன்னைக்கு வந்திருக்க இந்த தவிட்டு தற்கொலை தாவேக்காவோ தகுதி கிடையாது. சரிதானே சகோதரா? இவனுங்க தகுதியே கிடையாது. ஏன்னா நடிகனை பின்னாடி ஓடுறான். என்னன்னா இவ்வளவு சூழலில் சார்ந்த முன்னெடுப்புகளை நாம் தமிழர் கட்சி சார்பா எடுக்கிறீங்க. இது எல்லாத்தையும் கடுமையா விமர்சிக்கிறாங்க. கடலுக்கு மாநாடு போடுற, ஆடு மாடு மாநாடு போடுறது, மரங்களுக்கு மாநாடு போடுறாரு, சீமான ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டுட்டார் அப்படிங்கிற அளவுக்கு விமர்சனம் செய்யறாங்க. அதாங்கய்யா, ஒரு நடிகன் ஆடுறதை மட்டுமே பார்த்துட்டு இவனுங்களும் சேர்ந்து ஆடுறானுங்க. ஒருத்தன் வந்து உடம்ப பயங்கரமா அசைச்சு வளைச்சான். என்ன சொல்றான், நாங்க வந்து ஏதோ சொன்னானே, நாங்கெல்லாம் மிருகம், நாங்களாம் பைத்தியம், நாங்களாம் மெண்டலு சுண்டலு இந்த மாதிரி எல்லாம் இருக்கானுங்க. என்னன்னா இதுக்கு முழுக்க முழுக்க ரசிகமான பன்மை தான். முதல்ல விஜய்ன்றது யாரு? S.A. சந்திரசேகர் மகன், சரி. சோபனாவோட மகன் சொல்றாங்க, சரி, அதுவும் சரி. அவங்க அப்பா எங்கிருந்து வந்தாரு? ஐயா, S.A. சந்திரசேகரோட அப்பா இலங்கை பின்புலத்துல இருந்து வந்தவர், கண்டி நாயக்கர் சமூகத்தை சார்ந்தவர். அதனால பெரும்பான்மை தெலுங்கு மக்கள் வந்து விஜய்க்கு ஆதரவு அளிக்கிறாங்க. என்னோட சிறு வயசுலயே வந்துட்டு சக நண்பர்கள் சொல்றாங்க, விஜய் வந்து எங்க மொழி பேசுறவர் தான், எங்க ஆளுன்னு சொல்றாங்க. என்னப்பா எங்க ஆளு உங்க ஆளுன்னு பேசிட்டு இருக்கீங்க? ராஜபக்சே மகனோட சந்திச்சு வாழ்த்து. ஆமா, முதல்ல விஜய் வந்து அறிக்கை வெளியிடுறாரு, தமிழக வெற்றி கழகம்னு பெயர் வச்சு. அப்போ அண்ணன் சீமானோ பிறரோ எல்லாருமே வாழ்த்து சொல்றதுக்கு முன்னாடி நமல் ராஜபக்சே யாரு, தமிழினத்தை கொன்று குவித்து கொலைவெறியாட்டம் நடத்தி தமிழ் பெண்களை மாறுத்து தமிழச்சி முளைமார்க்கறி கிடைக்கும்னு கடை போட்ட சிங்களனோட மவன், அவனை போய் இப்படி கட்டி பிடிச்சி புகைப்படம் எடுத்து வச்சிருக்காரு. ரெண்டாவது ஈழத்துக்கு போகும்போதெல்லாம் இவர் சந்திக்கிறது நமல் ராஜபக்சே தான். அங்க உள்ள உறவுகள் சொன்னதுதான், இது கண்ணு முன்னாடி பார்த்த உறவுகள் சொன்னது. நாங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு நிகழ்வுகளை முன்னெடுக்கிறதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியில உறுதிமொழின்னு ஒன்று எடுப்போம். எந்த கட்சியிலையும் கிடையாது. சத்தியமிட்டு சொல்லுவேன், சத்தியத்திலும் சத்தியமிட்டு சொல்லுவேன், எந்த கட்சியில அது கிடையாது. நாங்க உறுதிமொழி, எங்களோட உறுதிமொழியை பார்த்தீங்கன்னா, மொழியாகி எங்கள் மூச்சாகி முடிசூடும் என் தமிழ் மீது உறுதி, வழிகாட்டியமை உருவாக்கும் தமிழர் வரலாற்றின் மீது உறுதி, இனிமேலும் ஓய்வோம் இழிவாக வாழும் உறுதி உறுதி, வென்றெடுப்போம் தமிழர் உரிமைகளை, கட்டி எழுப்புவோம் தமிழர் உலகத்தை.
வென்றாக வேண்டும் தமிழ், ஒன்றாக வேண்டும் தமிழர், தமிழால் இணைந்து நாம் தமிழராய் தலை நிமிர்வோம். நாம் தமிழர், நாம் தமிழர், நாம் தமிழர் 3 முறை, தமிழ்த்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. இந்த முழக்கங்களை முன் வச்சு நாம் தமிழர் பிள்ளைகள் ஓடிட்டு இருக்கோம். இதுக்காக ஒரு உறுதிமொழி எடுக்கக்கூடிய கட்சி எங்க இருக்கு இன்னைக்கு? இனத்தை கொண்ட கோத்தபய ராஜபக்சே மகனை போய் நீ கட்டி பிடிக்க வேண்டிய அவசியம் என்ன? தமிழர்களின் தலைவனாக வேண்டிய ஆசைப்படக்கூடிய இந்த விஜய் திருவாளர் நமல் ராஜபக்சே அறிக்கை விடுறாங்க. அடுத்த நாள் நமல் ராஜபக்சே என்ன சொல்றான்? புதியதோர் அத்தியாயத்தின் துவக்கத்துக்கு எமது வாழ்த்துக்கள். புதியதோர் அத்தியாயம்னு அவர் எதை சொல்ல வர்றாருன்னா, நல்லா அறிவிச்சிருந்த என் அன்பு அண்ணன் தம்பிகள் தங்கைகள், தாவேகா தம்பிகள் தங்கைகள் புரிஞ்சு கொள்ளணும். நமல் ராஜபக்சே எதை குறிப்பிட்டு சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, முதலாம் விஜயேந்திரன்ற ஒரு தெலுங்கு மொழி சார்ந்தவர் இங்கிருந்து அங்க போறாரு, வாழ நிலம் கேட்கிறாரு. ஈழத்துல அன்னைக்கு இருந்த நம்ம முன்னோர்கள் வாழ இடம் கொடுத்துட்டாங்க. அப்புறம் அவன் இனத்தை விரிவு செய்யறான். இப்ப வட இந்தியர்கள் இங்க வர்றாங்கல்ல, என்ன செய்யறாங்க? அதே மாதிரிதான் அவனும் செய்யறான். பின்னடைவுல பிரிட்டிஷ்காரன் யாரு அதிகமான கணிசமான மக்கள் தொகை இருக்காங்களோ அவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துட்றான். 1958 இருந்து என் மக்கள் மேல கொலைவெறியாட்டம் நடக்குது. திடீர்னு 300 பேர் வருவான், 600 பேர்த்த கொண்டுட்டு போயிடுவான். திடீர்னு 1000 பேர் வருவான், 3000 பேர்த்த கொண்டுட்டு போயிடுவான். 1958 இருந்து 2009 வரைக்கும் நாங்க பார்த்தது கண்ணு முன்னாடி படுகொலைகள் மட்டும்தான். சின்ன குழந்தை என்ன செஞ்சுச்சு? கொதிக்கிற தார ஊத்துறாங்க மேல, கொதிக்கிற தார ஊத்தி கொள்றான். தமிழன் தொடையோட வெட்டி தமிழன் தொடைக்கறி கிடைக்கும்னு போடுறான். அந்த அளவுக்கு என்னப்பா இனவெறின்னு கேட்டா, இது எங்கள் நிலம்ன்றான். யாரை கை காட்டுறான்? வாழ வந்த இடத்துல நிலம் கேட்குறீங்கன்னு இங்கிருந்து பிரிட்டிஷ்காரங்க காலத்துல போனாங்க பார்த்தீங்களா, மலையக தமிழர்கள், அவங்கள காட்டுறான். ராஜீவ்காந்தி, ஜெயவர்தனே அது மூலமா என்ன பண்ணாங்கன்னா, கணிசமான மலையக தமிழர்களை தமிழ்நாட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. இப்ப அங்க வாழ்ந்துட்டு இருந்த பூர்வகுடி தமிழன் யாரு? அவனோட தாய்நிலம் என்ன? அதை புடுங்கிட்டு கண்ணு முன்னாடி கொலை வரட்ட மாதிரி கொண்டு கோச்சிட்டான். இப்பேற்பட்ட ஒரு படுகொலையாளனுக்கு துணை நிக்கலாமா? விஜய் தமிழ்ல துரோகின்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. அப்படி துரோகி இல்லை அப்படின்னு சொன்னா 41 பேர் செத்ததுக்கு அடுத்த நாள் ஆழ்ந்த இரங்கல்கள் தெரிவிச்சிருக்கணும் இல்லையா? அந்த இடத்துலயே மருத்துவமனையில போய் சந்திச்சிருக்கணும் இல்லையா? என் தம்பி சகோதரன் இடுமோனம் கார்த்தி விடிய மருத்துவமனையில போய் நின்றுட்டு கண்ணீர் விட்டு கதறிட்டு வரான். அந்த பையனுக்கு என்ன அவசியம் வந்துச்சு? தாவேகா கூட்டத்துல ஒரு பெருங்கூட்டத்துல நடந்த ஒரு உயிரிழப்புல இந்த பையன் போய் குருதி கொடுக்கணும்னு நிக்க வேண்டிய அவசியம் என்ன? நாம் தமிழர் பிள்ளைகள் அனைத்து உயிர்கள் மேலும் அன்பு செலுத்துபவர்கள். தமிழன், தெலுங்கு, மலையாளி, கன்னடம்னு மற்றவங்க வேணா எங்க மேல பிரிவினை பார்க்கலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் யாதும் ஊரே யாவரும் கேளு தான் என்னைக்குமே.